முதலாளி 3 நாள் சம்பளம் தர வேண்டியக்கு தெரிஞ்ச கூட்டாளி கூட சல்லி கொடுக்க வேண்டியக்கு இன்னைக்கு எடுக்கலுமா சம்பளம் தானே இங்கதான் இருக்க போறேன் பாப்போம். ஹலோ ஹலோ, என்ன ஆன்சர் பண்ண எவ்வளோ நேரம்? சரி, சல்லி விஷயம் என்ன நடக்கும்? இல்லை மச்சான், கடையில் இன்னும் சம்பளம் தரலடா. 2 நாள் வெயிட் பண்ணதுமா எனக்காக, ப்ளீஸ்டா. சரி, உனக்காக பாவம் பார்த்து 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ணிடு. சரிடா, தேங்க்ஸ்டா. The dialogue you called has not responded. Please try again later. ඔබ එමතු dialogue දුරකථනයෙන් ප්‍රතිචාරයක් நில்லு. 2 நாளா சொல்லி தராம சாப்பிட்டு இருக்கா? இல்லைண்ணா, நாளைக்கு தரேன். சரியானது. இது சரியா தம்பி, வெளியே போ. இப்பதான் வாரியா? இந்த காசை கொண்டு போய் பேங்க்ல போடு பாப்போம். இந்த அக்கௌண்ட் கவனமா போடு. சரி. போட்டியா? சரி, போய் வேலையை பாரு. முதலாளி, சம்பள சல்லி எடுக்கலுமா? கூட்டாளி பண்ணி சல்லி கொடுக்க வேண்டியக்கு இன்னைக்கு தாரன்னு அதானே பார்த்தா பேங்க்ல போட்டுட்டு வந்தது. பாப்போம், போ. ஒரே சம்பளம் நிக்காம இது வேலையை பாரு, போ. எனக்கு தர வேண்டிய சம்பளத்தானே கேட்டேன், ஏதோ கடன் கேட்ட மாதிரி இருக்கு. சரி, இதுல அவனுக்கு வேற சல்லி கொடுக்க வேண்டும், என்ன செய்வதோ தெரியல. ஹலோ, என்ன நடப்பு? ஞாபகம் ஈதா? எப்ப சல்லி கிடைக்கும்? கொஸ்டின் சம்பளம் தரலாம் நாளைக்கு பகலைக்கு. என்ன மச்சான் இதே தான் சொல்லிட்டு அவரு? கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு மச்சான், காசு இல்லை, புரிஞ்சுக்கோ. நாளை பகலை தான் உனக்கு கடைசி டைம் சொல்லிட்டேன். அதுக்குள்ள சல்லி வரல, ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன். கடையில நீ களவா எடுக்கிறானி வெளியே போறா நாயே, வெளியே போறா. நம்பி வேலைக்கு வச்சது நீ செஞ்ச நம்பிக்கை பாருங்க மாமா, கடையில வச்சிருந்த காசை களவா எடுத்துட்டான். நான் உங்க கடையில இருந்து பேக்க மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன். இந்த காசா பாருங்க பாப்போம். ஹலோ, என்ன மாமா சொல்லுங்களேன். சாமும் கொஞ்சம் வேணும். என்ன வேணும்? 1/4 கிலோ சீனியும் அஜினமோட்டோ பேக்கெட். தம்பி, 1/4 கிலோ சீனியும் ஒரு அஜினமோட்டோ பேக்கெட் எடு. சரி பாப்பா, நீ வேலையை பாரு. மன்னிச்சிடுறா தம்பி, சம்பளம் தரையில கோவத்துல நீ தான் களவெடுத்திருப்பான்னு நான் நினைச்சிட்டேன். இந்த உன்னோட சம்பளம் புடி. காசு கூட தந்துட்டீங்க முதலாளி. இல்ல அது உனக்குரிய காசு தான், சந்தோஷமா வச்சுக்க. இல்ல முதலாளி, எனக்கு இந்த சம்பளம் போதும்.